ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராங்க் அப்படிங்கிற ஒன்று யூடியூப் வீடியோவில் தம்ப்நெயிலோ இல்லைனா பார்த்தீங்கன்னா டைட்டில்லையோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அதை கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே வரக்கூடியது தான் காமனாக. இது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி யூடியூப்பில் செயல்படுது, அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேஜஸில் அதிகமாக இது வர்றதுக்கான காரணங்கள் என்ன, இதை நம்ம பண்ணலாமா, அதாவது ப்ராங்க் பண்ணுற வீடியோ நம்ம மேக் பண்ணலாமா, என்ன மாதிரி மேக் பண்ணலாம், அதே மாதிரி இது குறிப்பிட்டு நம்ம சேனல் என்ன மாதிரி எல்லாம் இருந்தால் இது பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். அதை ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் அனதர் கேட்டகரி, அதாவது ஒரு டெக் கேட்டகரியோ இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் கேட்டகரியோ வருது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் குறிப்பிட்டு ஒருத்தருடைய கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சந்தேகங்கள் வரும். கண்டிப்பாக இது அந்த இதுலேருந்து காப்பி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வியூவர்ஸ் தரப்புலேயே சொல்லிடுவாங்க. பட் இந்த ப்ராங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜே இதுதான். எத்தனை பேர் பண்ணாலும் சரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேமாலாம் இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விதத்தில் இப்போ ஒருத்தங்களை ப்ராங்க் பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ப்ராங்க் பண்ணுறாங்க, அதே ஒரு விஷயத்த இன்னொருத்தங்க பண்ணாங்கனாலும் அதுவும் வைரல் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்லாம் கொடுக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மென்டாலிட்டி இருக்கும். நம்மளும் அந்த ப்ராங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மென்டலாகவே நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக அதை பார்ப்போம். இவங்க இந்த வீடியோவில் அந்த ப்ராங்க் பண்ணுறவங்க என்ன ஆகுறாங்க, ப்ராங்கில் சிக்கிறவங்க என்ன ஆகுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இதை என்ன மாதிரிலாம் முடிவாகுது, யாரும் அடி வாங்குறாங்களா, யாரும் தப்பாக பேசுகிறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை எல்லாமே தெரிஞ்சு தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் அந்த வீடியோ கிளிக் பண்ணுவாங்க ஒரு வியூவர். இதில் வியூஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ கண்டென்ட்டோ காப்பியோ எந்த விதமான பேச்சும் வராது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இதனால தான் ப்ராங்க் சேனல் அப்படிங்கிற ஒன்று அதிகப்படியாக சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். காமன் பீப்புள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ப்ராங்க் அப்படிங்கிறது. அதனால தான் இது ட்ரெண்டிங் பேஜஸில் யூடியூப்பில் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சேனலில் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாங்க. பண்ணுறது முழுக்க முழுக்க உங்களுடைய சேனல் டெக் சேனல் இல்லைனா ஒரு குறிப்பிட்ட சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதிகப்படியாக உங்களை பார்க்குறத விட அந்த கண்டென்ட்டை தான் பார்ப்பாங்க மக்கள். அப்படிங்கிற ஒரு விதத்தில் நீங்கள் ப்ராங்க் பண்ணும்போது உங்களுடைய கண்டென்ட்டுக்கு அது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி ஆயிரும். நீங்கள் ஒரு விளாக் சேனல் இல்லைனா லைஃப் ஸ்டைல் சேனல் குக்கிங் சேனல் கூட அது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஃபேஸ் காட்டி குக்கிங் சேனல் பண்ணுறவங்களுக்கு ப்ராங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஈக்குவலான ஒரு விஷயம் மாதிரி வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் லைஃப் ஸ்டைல் குக்கிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக்ஸ் சேனல் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சுற்றி பார்க்குறது, அதுக்கடுத்து சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காட்டும்போது அது ப்ராங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஒரு என்டர்டெயின் பண்ணுற ஒரு விதமாக தான் போகுது. அந்த சேனல்ஸுக்கெல்லாம் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா டெக் சேனல் மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் சேனல் மாதிரி இந்த மாதிரி குறிப்பிட்டு அந்த கண்டென்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சேனல்ஸ் ப்ராங்க் அப்படிங்கிற ஒன்று எடுக்கும்போது தனியாக சேனல் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். நான் கண்டிப்பாக அது போகாது அப்படின்னு சொல்ல, பட் அந்த கேட்டகரிக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிடும். அதனால அந்த ப்ராங்க் அப்படிங்கிற ஒன்று தனி சேனலாக கொண்டு வந்தால் நல்லா போகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ப்ராங்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள் சேனலில் அதாவது குக்கிங் அதுக்கப்புறம் இந்த விளாக் சேனல் இந்த மாதிரி சேனல்லாம் போடுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த ஒரு சேனல் கரெக்டாக கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும். அதாவது ஒரு 1 மந்த்துக்கு ஒரு தடவையோ இல்லைனா 2 மந்த்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ப்ராங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தரப்பில் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டு அதை மேக் பண்ணணும். கண்டிப்பாக அப்படின்னா தான் ஆடியன்ஸும் கரெக்டாக உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன். நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் நெகட்டிவிட்டிஸ் அப்படிங்கிற ஒன்று உண்டு. இந்த ப்ராங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதில் ஸ்கிரிப்டட் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது எதுக்காக வருதுன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பரை நீங்கள் ப்ராங்க் பண்ணும்போது அதிகமாக ப்ராங்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்டட்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிடாமல் தொடர்ந்து பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த ப்ராங்க் ஆனது உங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் சிரிக்கலாம், பட் நம்ம அடி வாங்குறது தான் பார்த்து சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. அதனால ப்ராங்க் பண்ணுறவங்க கிட்ட நான் இது மட்டும் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிட்டேன். அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராங்க் பண்ணுறவங்களுக்கும் அதே மாதிரி அந்த ப்ராங்க்ல சிக்கினவங்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸுக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பியூரான என்டர்டைன்மெண்ட்
என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடைச்ச மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறதை நான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறேன். யூடியூப்னுடைய பாலிசிலையும் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ உங்களை நீங்கள் காயப்படுத்திக்கிற மாதிரியோ எந்த விதமான விஷயங்களும் இருக்கக்கூடாது. அதையும் சின்னதாக சொல்லிக்கிட்டு இந்த ஒரு வீடியோ இவ்வளோ தான். இந்த ஒரு வீடியோ இதை பற்றி தான் மேக் பண்ணோம் அப்படிங்கிறக்காக மேக் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்ததுக்கு நன்றி. பை. See you. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.